You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க தேவன் உதவி செய்கிறபடியால் அவர் நாமம் எப்போதும் மகிமைப்பட்டிருக்கட்டும். இவ்வளோ தூரம் அவர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து அற்புதமான விதத்தில் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இவ்வளோ தூரம் வழிநடத்தின தேவன் தொடர்ச்சியாய் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானது, எப்போது மறிந்து போகும் என்று தெரியாது. அதே நேரத்தில் எக்கால சத்தமும் எப்பவும் கேட்போம் என்று நமக்கு தெரியாது. இது ரெண்டு காரியமும் மனுஷனுக்கு மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாம் துல்லியமாய் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை அதை நீங்கள் அறியவில்லையானால் நான் உங்களுக்கு மீண்டுமாய் சொல்லுகிறேன், உலக வாழ்க்கை நிரந்தரமல்ல, எக்கால சத்தமும் எப்போது துணிக்கும் என்பது நமக்கு தெரியாது. இது ரெண்டு நடந்தாலும் நாம் தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய சமூகத்தில், தேவனோடு கூட இந்த உலகத்துக்கு பின்பு வாழப்போகிற அந்த நித்தியத்தை வாழ வேண்டுமானால் தேவன் சொல்லுகிறபடி, இயேசு சொல்லியிருக்கிற அந்த போதனைகளை கை கொண்டு அந்த வசனத்தின்படி நம் வாழ்க்கை இந்த உலகத்தில் அர்ப்பணிக்கும் போது தான் அவர் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் பூரணமாய் விளங்க பண்ண முடியும். உலகத்தில் போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, பலவிதமான சூழ்நிலைகளிலே நாம் முழுகி தவிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் தான் நம்மோடு கூடி இருந்து தெளிவான பாதையில் நம்மை வழிநடத்த வேண்டும். வசனத்தின்படி நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்வோமானால் நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். வசனத்தை கை கொள்ளுங்கள். ஆகையால் தான் நித்தியத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை பரிசுத்த ஆவியானுடைய உதவி கொண்டு உங்களுக்கு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். தேவன் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் விளங்க பண்ணுவார். ஆகையால் இந்த நித்தியத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஏராளமான வசனங்களை நாம் ஆராய்ந்திருக்கிறோம். தொடர்ந்து ரெவரண்ட் பென்னியேசு பாஸ்டரோடு கூட உட்கார்ந்து பேசும்போது, ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயாவோடு உட்கார்ந்து பேசும்போது நித்திய ஜீவனுக்கு ஏற்ற காரியங்கள் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நிறைய பேரை நாம் ஆராய்ந்து பார்த்துருக்கிறோம். அந்த அவைகளெல்லாம் இந்த நித்திய ஜீவன் முன்ன போடப்பட்டிருக்கிற அந்த பகுதிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து யாரெல்லாம் தேவனோடு கூட இணைந்து வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் இப்போது பரதேசியில் இலைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். எக்கால சத்தம் ஊதும் போது அவர்களெல்லாம் தேவனோடு கூட வரப்போகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது அங்கு எழுந்து அவரோடு கூட பிரவேசித்து உயிரோடு கூட கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி 7 வருஷங்கள் கடுமையாய் நடக்கப் போகிறது. அது முதல் 3 வருஷம் உபத்திரவ காலமும், 2வது 3 வருஷமும் மகா உபத்திரவ காலமும் நடக்கப் போகிறது. அந்த நாட்களிலே ஆட்டுக்குட்டியின் கல்யாணம் அங்கே மத்திய ஆகாயத்தில் நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இடத்துல அந்த ஆட்டுக்குட்டியின் கல்யாணம் முடிந்த உடனே இங்கே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி முடிகிறது. அந்த ஆட்சி முடிந்த உடனே தேவன் சாத்தானியும் அந்தி கிறிஸ்துவையும் அந்த அந்தி கிறிஸ்து நாட்களிலே அந்த மிருகத்தின் முத்திரை, அதாவது 666 என்ற எண் 666, அதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த எண்ணை யாரெல்லாம் தரித்திருக்கிறார்களோ அவர்களும் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களும் ஆதி முதல் கொண்டு தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளாமல் இருக்கக்கூடியவர்களையும் சேர்த்து அவர் பாதாளத்தில் வைக்கிறார். அந்த பாதாளம் பூட்டப்படுகிறது. பூட்டப்படுவது மாத்திரமில்லாமல் தேவ தூதர்கள் காவல் காக்குகிறார்கள். ஆகையால் சாத்தானும் இல்லை, அந்தி கிறிஸ்துவும் இல்லை, அவனோடு கூட இருக்கிற தீய செயல் உடையவர்களும் இந்த உலகத்தில் இல்லை. ஆண்டவர் அந்த நேரத்தில் நம்மை மத்திய ஆகாயத்திலிருந்து இந்த உலகத்துக்குள் கொண்டு வந்து 1000 வருஷம் அவரோடு கூட இணைந்து வாழக்கூடிய அந்த அரசாட்சியில் நம்ம வாழ வைக்க போகிறார். ஸோ அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், மனம் திரும்பினவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், தேவனுடைய வசனங்களை கை கொண்டு நடந்தவர்கள், போதித்தவர்கள் மாத்திரமல்ல. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா,
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வசனங்களை கேட்டுவிட்டு சொந்த இஷ்டமாய் நடந்து போவதல்ல. வசனத்தின்படி வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வசனத்தின்படி நடப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகையால் தான் யோவான் ரொம்ப அழகா ஒவ்வொரு காரியத்தையும் பதிவு பண்ணுவார். இவர் ஆண்டவரோடு கூட இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு சீஷன். ஆகையால் நிறைய காரியத்தை துல்லியமாய் அவர் எழுதியிருப்பார். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இந்த உலகத்துக்குள் வந்தார் என்ற வசனத்தை அவர் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் அவர் எழுதியிருப்பார். அப்படின்னா அதுவும் ஆதியாகமும் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் சிமிலரான நிறைய விஷயங்களை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த யோவான் தேவனோடு கூட நெருங்கி வாழ்ந்ததுனால அவர் சொல்லுகிற விஷயமெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்பதை எழுதியிருக்கிறார். அப்படின்னா நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருப்போமானால் அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த உலகத்தில் அவர் சொல்லுகிறபடி நடக்கும் போதுதான் மரணம் நேரிட்டாலும், ஒருவேளை எக்கால சத்தம் துனியை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த மத்திய ஆகாயத்துக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு பிறகு 1000 வருஷம் இந்த உலகத்தில் வாழுவோம். அதுக்கு பிறகு நித்திய காலமாய் தேவனோடு கூட சஞ்சரிப்போம். இதுதான் நித்திய ஜீவன் என்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவனுக்கு ஏற்ற உபதேசங்களை கை கொண்டு நடக்கணும். அவர் போதித்திருக்கிற விஷயங்கள் 4 சுவிசேஷ புத்தகத்தில், மத்தேயு, மார்க், லூக், யோவான், இது 4 சுவிசேஷ புத்தகத்தில் ரொம்ப அழகாய் நமக்கு அவர் நிறைய காரியத்தை எழுதியிருக்கிறார். அதில் ஒரு சம்பவத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு ஓமைகளை அவர் சொல்லிட்டு வர்றார். அப்படி சொல்லிட்டு வரப்போ ஒரு குறிப்பிட்ட ஓமையை அவர் சொல்லுகிறார். அதாவது 24ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை. அப்போ இந்த இடத்துல 7 வசனங்கள் குறிப்பிடப்படுகிறது. இந்த 7 வசனத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். அந்த சம்பவத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், and another parable he put forth to them saying, the kingdom of heaven is like man who sows good seed in the field. பரலோக ராஜ்யம் ஒரு மனிதன் அதாவது நல்ல விதைகளை நல்ல நிலத்தில் விதைக்கக்கூடியவனாக இருக்கிறது. அப்ப பரலோக ராஜ்யம் என்பதை இந்த இடத்துல மத்தேயு தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் அவர் எழுதுகிறதை வேதாகமும் நமக்கு பதிவு செய்து காண்பிக்கிறது. அப்ப பரலோக ராஜ்யம் உண்மை, பொய் அல்ல. இன்றைக்கு ஒருவேளை தவறான உபதேசம் பிரசங்கிக்கிறவர்கள் நிறைய பேர் எழும்பி இருக்கலாம். அந்த கட்டுக்கதைகளுக்கும் அந்த தள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய செய்தியை புரட்டி பேசக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் விட்டு விலகி நாம் வசனத்தை நாம் வாசித்து பரிசுத்த ஆவியானவரோட நாம் அறிந்து கொண்டு நாம் செயல்படும் போதுதான் நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். காரணம், நம்மை ஓநாய்க்கு நடுவில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம ஆடுகளாக இருக்கணும், நாமும் ஓநாய்களாய் மாறக்கூடாது. இன்னைக்கு ஆட்டின் போர்வையை போத்தி கொண்டு அநேக ஓநாய்க்கள் உலகத்தில் இருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் இருக்கிறதுனால வேகமாக அவங்க செய்தி பரவி வருகிறது. இது நிறைய பேருக்கு வேடிக்கையாகவும் இருக்குது, சில பேருக்கு அவங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் ஒன்று மாத்திரம் நல்ல மனதில் வைத்துக் கொள்ளணும், அவர்களுக்கு செவி கொடுத்து நீங்கள் செயல்படுவீர்களானால் நீங்கள் ஆக்கினி தீர்ப்பு அடைவது நிச்சயம். வசனத்தின்படி வாழாவிட்டால், ஒருவேளை இதை பேசக்கூடியவர்களுக்கும் அப்படி துர்செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் மனம் திரும்புதல் கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அவங்க அதுக்குள்ள மனம் திரும்பிட்டாங்கன்னா தப்பிச்சுக்கிறாங்க. அவங்க மனம் திரும்பாத பட்சத்தில் அவங்க நிலைமை பரிதாபத்துக்குள் சிக்கிக்கொள்ளும். எனவே இந்த இடத்துல ஒரு ஓமையை சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதைக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. இப்போ அந்த 25ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, பட் while men slept his enemy came sowing tares among the wheat and went his way. இப்போ நல்ல நிலத்துல நல்ல விதைகளை விதைச்சிட்டு அந்த இடத்துல விதைத்தவர்கள் போய் அவர்கள் ஓய்வெடுக்கும் போது சாத்தான் வந்து அந்த இடத்துல களைகளை விதைத்துட்டு போறான். நல்ல நிலத்துல, நான் சொல்றேன் நிலம் நல்லது, அதுல நல்ல விதைகள் விதைக்கப்படுகிறது. விதைக்கப்பட்டு கொஞ்ச நேரத்துல களைகள் விதைக்கப்படுகிறது. இதுக்கு என்ன சொல்ல முடியும் அப்படின்னாக்கா, நம்முடைய இருதயமான நிலத்துல தேவனுடைய நல்ல வார்த்தைகள் விதைக்கப்படுகிறது.
ஒருவேளை அந்த வார்த்தை நம்ம இருதயத்தில் விடுகிறதுனால நம்ம இருதயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டால் நம்ம இருதயம் சுத்தமான இருதயமாய் மாறிவிடும். அந்த சுத்தமான இருதயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட இருதயம், அந்த சுத்தமான இருதயத்துக்குள்ள வசனங்களை விதைக்கும் போது அந்த இருதயம் இந்த மாம்சத்தின் வழியில நல்ல கனிகளை கொடுக்கும்படியாய் தோண்டுகிற வேளையிலே சாத்தான் சிந்தையிலும் எண்ணங்களிலும் சரீர சுவாபங்களிலும் கலைகளை விதிக்கிறான். அப்படியானால் உலகத்தின் இச்சை, உலகத்தின் மயக்கம், உலகத்தில் உள்ள காரியங்கள், இவைகள் எல்லாம் நமக்கு முன்பதாய் நிறுத்தப்படுகிறது. நிறைய காரியங்கள் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த நிலத்துக்குள்ள தவறான சில காரியங்களும் வளர்கிறதை இந்த இடத்துல வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 26ஆம் வசனம் சொல்லுகிறது, but when the grains had sprouted and produced a crop, then the tare also appeared என்பதை சொல்லப்பட்டிருக்கு. போடப்பட்டிருக்கிற நல்ல விதை விளைச்சலாய் அது கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த காலத்தில் சாத்தானால விதைக்கப்பட்ட அந்த களைகளும் அதுக்கு மேலே எழும்பி நிற்கிறது. இப்ப அதுவும் விதைக்கப்பட்டிருக்கிறது, இதுவும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நிலம் நல்ல நிலம், விதைக்கப்பட்டது நல்ல விதைகள் தான். ஆனா அது நடுவில் இவர்கள் நித்திரை செய்து கொண்டிருக்கும் போது, இவர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் போது சாத்தான் களைகளை விதைத்து விடுகிறான். அதனால தான் ஃபாதர் பர்க்மன்ஸ் ஒரு பாடலை எழுதியிருப்பார். ஆவியானவர் சொல்லி அவர் எழுதியிருப்பார். என்ன பாடல் எழுதியிருப்பார்னா, தூங்காமல் ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா, நான் தூங்கினால் சாத்தான் களை விதிப்பான், நான் ஜெபிக்க மறந்தால் சத்துரு ஜெயம் எடுப்பான். இந்த பாடல் எழுதியிருப்பாங்க, வசனத்தின் ஆதாரத்தோடு தான் வச்சு எழுதியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு பாடலிலையும் மேலே எந்த வசனத்திலிருந்து எடுத்து எழுதினார் என்பதை அவங்க பாடல் புத்தகத்தில் அவைகள் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இந்த கலைகளும் எழும்பி நிற்கிறது, நல்ல விதையும் நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய எழும்பி நிற்கிறது. இப்போ அடுத்த வசனம் சொல்லுகிறது, so the servant of the owner came and said to him, sir, did you sow good seed in your field? How then does it has tare? அப்படின்னாக்கா நம்ம நல்ல விதைகளை தானே நம்ம விதைச்சோம், எப்படி இந்த கலைகள் வந்தது அப்படின்னு போய் தோட்டத்தின் எஜமான இடத்தில் சொல்லுவார்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்து அந்த எஜமானன், நாம் அந்த நிலம், நமக்குள்ள இந்த வசனமாகிய விதை விதைக்கப்படுகிறது. இந்த வசனம் தான் நல்ல விதை. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் நல்ல ஆலோசனைகள். இந்த வசனத்தின்படி நடக்கிறவன் தான் கனி கொடுக்க முடியும். இந்த வசனத்தின்படி நடக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அவனே அல்லாமல் ஒருவனும் பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ரொம்ப துல்லியமாய் சொல்லி இருக்கிறார். அவர்தான் வழி, இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். அவரை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்க மாட்டான். உலகத்தில் உள்ள பலர் பல விதத்தில் அவைகளை சொல்லலாம். அவைகளுக்கு செவி கொடுக்காமல் இயேசு போதித்திருக்கிற போதனைகளுக்கு மாத்திரம் செவி கொடுத்து நாம் அர்ப்பணிப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த கலைகள் விதைக்கப்பட்டதை கொண்டு வந்து எஜமானன் இடத்துல சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த எஜமானன் என்ன பதில் சொல்லுகிறார்? He said to them, an enemy has done this. The servant said to him, do you want us then to go and gather them all? இந்த இடத்துல எஜமான்கிட்ட வந்து சொல்றாங்க, எஜமான் சொல்றாரு, நம்ம நல்ல 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 விதைகளை தான் விதைச்சோம், ஆனால் சாத்தான் களைகளை விதைச்சிருக்கிறான். அப்போ அந்த வேலைக்காரர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் போய் அந்த களைகளை எல்லாம் வெட்டி விடவா இல்லை அறுத்து விடவா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம உடனே ஆவேசப்படுவோம். காரணம், ஒரு இடத்துல நாம் நல்ல ஒரு விதையை விதைச்சிருக்கும் போது ஒரு 2-3 செடி இருக்கிற இடத்துல களைகள் வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வெட்டி எடுத்துடலாம், உட்காந்து செய்யலாம். ஆனால் ஒரு பெரிய தோட்டம், இந்த உலகம் என்பது ஒரு பெரிய தோட்டம். இந்த தோட்டத்தில் ஏராளமான கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இருதயங்கள் இருக்கிறது. அந்த இருதயம் நலமாய் கருதப்படுகிறது. தீமையான இருதயமும் இருக்கிறது, நன்மையான இருதயமும் இருக்கிறது. தீமையான இருதயம் என்பது எப்போதும் தீய குணத்தோடு கூட இருப்பது. நன்மையான இருதயம் என்பது நல்ல காரியங்களை யோசித்து செயல்படுவது.
அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் விதைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனமாகிய விதையை விதைத்து கொண்டிருக்கிறார். உங்க இருதயத்துக்குள்ள அந்த வசனங்கள் விதைக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அந்த வார்த்தையை அனுமதித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வசனத்தின் வாயிலாய் நல்ல கனிகளை நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாய் இந்த உலகத்தில் மாறுவீர்கள். ஆனால் அதே நேரத்தில் நீங்க தேவனோடு கூட தொடர்ந்து நடக்காவிட்டால் சாத்தானும் களைகளை விதைப்பான். களைகள் என்பது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிற தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனை, தவறான நோக்கம், தவறான செய்கை, இவைகள் எல்லாம் உலகத்துக்குரியது, தேவனுக்குரியவைகள் அல்ல. நாம் தேவனுக்குரியவர்களாய் இருக்கோமானால் தேவனுக்குரியதே தியானிப்போம். நாம் தேவனுக்குரியவர்களாய் இருப்போமானால் அவர் சொல்லுகிறபடியே செய்வதற்கு கவனமாய் இருப்போம். உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. எல்லா தீமைக்கும் அவர் நம்மை விலகி காத்து அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி அவர்தான் நிறைவாக்குகிறவர். சத்துருவின் எல்லா கிரியைக்கும் அவர்தான் விலகி காக்கிறவர். ஆகையால் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த தோட்டத்தில் விதைக்கப்பட்ட விதை நடுவிலே கனி கொடுக்க கூடியவைகளும் வந்தது, களைகளும் சேர்ந்து வந்தது. அதை வெட்டிவிடலாம் என்று அதை விதைத்தவர்களும் அங்க வேலை பார்க்கக்கூடியவர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? 29ஆம் வசனம், but he said, no, least while you gather up the tares, you also uproot the wheat with them என்பதை சொல்லப்பட்டிருக்கு. வேண்டாம், நீங்க களைகளை வெட்டும் போது ஒருவேளை அந்த கத்தியோ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோ கொஞ்சம் வேகமாக போயிடுச்சுன்னா, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அங்கே இல்லை, பக்கத்தில் இருக்கிற நல்ல கனியும் அந்த கனி கொடுத்து கொண்டு இருக்கிற அந்த செடியையும் நீங்கள் வெட்டி விடுவீர்கள், இல்லை அந்த கதிரை நீங்கள் வெட்டி விடுவீர்கள். ஆகையால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற அந்த விதைகள் ஒன்றும் வெட்டப்படக்கூடாது. அப்படியானால் நல்ல நிலமா இருக்க போது, நல்ல மனிதர்களை இந்த உலகத்தில் செயல்படும் போது, கலைகள் உலகத்தில் கோடி நம்மை சூழ்ந்து நின்றாலும் நம்மை வெட்டாமல் நம்மை உருவாக்குற தேவன் இயேசு கிறிஸ்து கடைசி நாள் வரைக்கும் காத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் நமக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்போ முடியுன்றது நமக்கு தெரியாது. இப்போதான் இந்த காலத்தில் மரணத்துக்கு வயசே இல்லாமல் போயிடுச்சு. எல்லா வயசுல இருக்கிறவங்க மறிக்கிறாங்கல்ல. நம்ம சூழ்ந்த எல்லா காரியத்தையும் கேள்விப்பட்டு தானே இருக்கிறீங்க. பெண்களும் மறிக்கிறாங்க, ஆண்களும் மறிக்கிறாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் நல்லா நடக்குத்தானே நம்முடைய காலத்தில். அப்போ நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். தேவ சமூகத்தில் தேவனுடைய செயல்களை செய்வதற்கு உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல சொல்றாரு, நீங்கள் அதை வெட்டக்கூடாது, அமைதியாக வெயிட் பண்ணுங்க. பட் he said, no, least while you gather up the tares, you also uproot the wheat with them. அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? let both grow together until the harvest. ரெண்டும் வளரட்டும்பா. நன்மையானதும் வளரட்டும், தீமையானதும் வளரட்டும். கனி கொடுக்கறதும் வளரட்டும், கனி கொடுக்காத சுத்திட்டு இருக்கிறது அதுவும் வளரட்டும். ரெண்டும் வளரட்டும். வளர்ந்த பிறகு என்ன நடக்குதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, and then the time of harvest I will say to the reapers, அந்த அறுப்பு காலம் வரும்போது நான் அறுக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்லுவேன், first gather together the tares and bind them bundles to burn them. இந்த களைகளாய் விதைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறுத்து அதை பிரித்து முதலாவது அவைகளை கட்டுக்கட்டாய் கட்டி, நல்லா யோசிக்கணும், கட்டுக்கட்டாய் கட்டி, கொத்து கொத்தான மனிதர்கள், தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், தவறாய் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் கட்டப்பட்டு எரிக்கும்படியாய் வைக்கப்படுகிறார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. பட் கேதர் த வீட் இன்டு தி பேரன், கோதுமையை நீங்கள் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பதாய் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த களைகளாய் வளரக்கூடியது அக்கனியில் சுட்டெரிக்க போகிறது. கோதுமைகள் எல்லாம் இந்த இடத்துல களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்பட போகிறது. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தீய மனிதர்கள் எல்லாம் அக்கனியில சுட்டு எரிக்கப்பட போகிறார்கள், அக்கனி தீர்ப்பு அடைய போகிறார்கள். நன்மையானவைகள் எல்லாம் தேவனுடைய களஞ்சியத்தில் சேர்க்க வைக்கப்பட்டு தேவனோடு கூட நித்தியமாய் வாழப்போகிறார்கள். அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? 7 வருஷம் ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்து, 7 years
தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியம் அந்த இடத்துல. அதுக்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சி இந்த உலகத்துல. இப்போ இந்த 30, 40, 50, 60, 70, 80 வயசு வாழறதுக்கு இவ்வளவு பிரயாசப்படுறீங்கல்ல, 1000 வருஷம் தேவனோட. அந்த நாட்களில் கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லை, எதுவுமே இல்லை, சந்தோஷம் பயங்கரமா. அதாவது புலி ஆட்டுக்குட்டியோட படுத்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ போகிறோம். எப்படி ஆண்டவர் உலகத்தில் ஆதாம் ஏவாள் ஆரம்பத்தில் உருவாக்கி அவங்களோட உலாவ வேண்டும் என்று யோசித்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த 1000 வருஷ அரசாட்சியத்தில் நாம் தேவனோடு கூட உலாவக்கூடியவர்களாய், சஞ்சரிக்கக்கூடியவர்களாய் அந்த 1000 வருஷம் இந்த உலகத்தில் வாழ போகிறோம். அந்த 1000 வருஷம் முடிஞ்ச உடனே சிறையில் அடிக்கப்பட்டிருக்கான் தெரியுமா அந்த சாத்தான். ஏன் திரும்ப வஞ்சிக்கப்பட முடியாது? ஏன் சாத்தான் ஏதியன் தோட்டத்தில் அப்போ வஞ்சித்தானே, அந்த மாதிரி இப்போ வஞ்சிக்க மாட்டானா? அப்போ அந்த தோட்டத்தை காவல் காக்கிறதுக்கு ஆதாம் கிட்ட சொன்னாரு. ஆதாம் என்ன பண்ணிட்டான்? கேர்லெஸ்ஸாக விட்டான். அதனால தான் அந்த சர்பம் ஏவாளை வஞ்சித்து, ஏவாளும் தெரியாம ஏமாந்து உலகத்தும் பாவத்துக்குள் ஒப்பு கொடுத்தார்கள். ஆனா இந்த முறை அவனை சிறையில் அடிக்கும் போது யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டார், தேவ தூதர்கள் இடத்துல கொடுத்து அவனை அடித்து அவர் சிறை காப்பார். அவங்க அப்படி செய்யவே மாட்டாங்க. அவங்க ஆண்டவர் சொல்ற வேலை இது வரைக்கும் செஞ்சுட்டு வராங்க, அவங்க அப்படிதான் செய்வாங்க. ஸோ அந்த நாட்களில் இந்த வஞ்சிக்கக்கூடியவன் அந்த உலகத்தில் இல்லாததுனால அன்னைக்கு 1000 வருஷத்துல வாழப்போகிறவர்கள் வஞ்சிக்கப்படவே மாட்டார்கள். அவங்களுக்குள்ள மூர்க்க குணம் வராது, இப்போ இருக்கிற சுவாபங்கள் வராது. அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் சந்தோஷமா இந்த உலக வாழ்க்கையில அவர்கள் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அதுக்கு பிறகு சாத்தானியும் அந்தி கிறிஸ்தியும் அவன் தூதர்களையும் ஆண்டவர் கட்டவித்து விடுவார். கட்டவித்து விட்டு அவங்க ஒரு கூட்டமாக வருவாங்க. யுத்தம் நடக்கும். இந்த யுத்தத்தில் நம்மளாம் யாரும் போக மாட்டோம், இயேசு மாத்திரம் போவார். அவர் வாயின் வார்த்தையால் அவனை மடங்கடிப்பார். அவனை நித்திய நரகத்துக்குள் ஆண்டவர் தள்ளுவார். அவனோடு இருந்தவர்களும், தேவனுக்காக வாழாதவர்களும், மறுதலித்தவர்களும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் தள்ளப்படுவார்கள். நித்திய காலமாய் அக்கினியிலே தள்ளப்படுவார்கள். பைபிள் சொல்லுது, அங்க புழு சாவதில்லை. இந்த அக்கினியிலே அவர்கள் வாழ வேண்டிய, நித்திய காலமாய் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படும். ஆனால் தேவனுக்காக வாழ்ந்தாங்க தெரியுமா, இந்த 1000 வருஷ அரசாட்சியில் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் அப்படியே நித்திய காலமாய் பரலோகத்தில் கடந்து போய் தேவ தூதர்கள் போலவும் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனை ஆராதித்து கொண்டிருப்பார்கள். இதுதான் நமக்கு அருளப்பட்ட கிருபை. இந்த காரியத்துக்கு தான் இயேசுவே இந்த உலகத்துக்குள் வரார். ஏன்னா நமக்கு யோவான் தான் அந்த தெளிவு எழுதுறார் 3:16. தேவன் தன்னுடைய ஒரே பேரான நேசகுமாரனை நமக்காக இந்த உலகத்தில் தந்தருளி ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று அவரை நமக்கு கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப நாம் கெட்டு போக கூடாது என்பதுதான். இன்னைக்கு அதுக்கு தான் உங்களுக்கு வார்த்தைகள் அறிவிக்கப்படுகிறது. வெறும் வார்த்தையை மாத்திரம் நீங்க கேட்டுவிட்டா போதாது. வார்த்தை கேட்கிறபடி உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டே வாங்க. குறைகள் எல்லாம் தேவன் நிறைவாக்கி கொண்டே வருவார். எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். நீதியா நிற்க கர்த்தர் கிருபை தருவார். சத்துருவின் தந்திரங்களுக்கெல்லாம் கர்த்தர் விலகி காப்பார். போராடுகிற போராட்டத்தில் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். புதிய வழிகளை திறப்பார். நன்மையான பாதைகளிலே உங்களை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எல்லா தீமைக்கும், சத்துருவின் கிரியைகளுக்கும், அந்தகாரத்தின் ஆதிக்கங்களுக்கும் விலகி காத்து நன்மையும் இரக்கமும் கிருபையும் தயமும் உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணி தொடர்ந்து வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். தேவனோடு கூட இணைந்து வாழ்வதற்கு உங்க வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தின் இச்சைகளில முழுகி போகாமல், இந்த உலக ஆசைகளில முழுகி போகாமல், அற்பமான சந்தோஷத்துக்கு பின்பதாய் ஓடாமல், நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் நீதியான முறையில் கொடுப்பார், நேர்மையான முறையில் கொடுப்பார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். ஆண்டவர் கூட சேர்த்து கொடுக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் மகிமையா இருக்கும். ஆண்டவர் அப்படி கொடுக்கும் போது நம்ம எவ்வளவுதான் உயர்ந்து வந்தாலும் நம்ம உயர்த்தப்படுகிற அந்த சூழ்நிலையின் மீதும் அந்த காரியத்தின் மீதும் நம் கவனம் போடாமல் உயர்த்தினவர் மீதே நம்ம கவனம் இருக்கும். அதுதான் தேவன் உயர்த்துகிற உயர்த்துதலுக்கும் சாத்தான் உயர்த்துதலுக்கும் வித்தியாசம். சாத்தான் தம்மை பணிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாம் கொடுக்க முடியும். ஆனா அவனால நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. ஆக்கினி தீர்ப்பை தான் கொடுக்க முடியும். ஆக்கினி தீர்ப்புக்குள்ள உங்களை கொண்டு போனோன்னு அவன் தந்திரமா செயல்பட்டு கொண்டிருக்கிறான்.
எனவே உங்க வாழ்க்கையை நீங்கள் எச்சரிப்போடு கூட தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நடக்கக்கூடியவர்களை நீங்கள் மாறும்போது நிச்சயமாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்து உங்களை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். தேவனுக்கு ஏற்ற செயலில் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். சத்துருவின் கிரைகளுக்கெல்லாம் விலகி காத்து அற்புதமான பாதையில் அவரே உங்களை வழிநடத்துவார். அவரோடு இணைந்து வாழுங்கள். கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். ஆகியால் தான் இந்த நித்தியத்தை குறித்து தொடர்ந்து பேசுகிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்த வசனங்களை கேளுங்கள். உண்மையாய் வேத வசனத்தை பிரசங்கிக்கக்கூடிய காரியங்களை உணர்ந்து கொள்ளுங்கள். எப்படி உண்மையும் தீமையும் புரிந்து கொள்வதனால் கனிகளால தெரிந்து கொள்வீர்கள். தேவனுடைய கனிகளால் நிரப்பப்பட்டு இருக்கிறவர்கள் மற்றவர்களோடு தர்க்கம் பண்ண மாட்டார்கள். தப்பு பண்ணக்கூடியவர்களை போய் தோளில் தட்டி நேரடியா சொல்லலாம். ஆனா தர்க்கம் பண்ணி கொண்டே இருக்க மாட்டாங்க. தேவனுடைய கனிகளால் நிரப்பப்பட்டவர்கள் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். என் ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒரே ஒரு ஐடென்டிபிகேஷன் கார்டு என்ன தெரியுமா? அவங்க கனிகளால நீங்கள் அவர்களை தெரிந்து கொள்வீர்கள். அப்ப கனி உள்ள ஒரு வாழ்க்கை, தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை, நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, அப்படி நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது இந்த உலக வாழ்க்கையும் கர்த்தர் ஜெயமாய் வைப்பார். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகும் அவரோடு கூட நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க பாத்திரங்களாய் மாற்றுவார். உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. ஆகியால் உங்க வாழ்க்கை அர்ப்பணியுங்கள். விட வேண்டிய காரியங்கள் எல்லாம் விட்டு முன்னேறுவதற்கு பிரயாசப்படுங்கள். தேவன் தம்முடைய இரக்கமும் கிருபையும் உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தேவனோடு இணைந்து செயல்படுங்க. கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணுவார். இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் 2 முறை இந்த நித்திய ஜீவன் உங்களுக்காக வழங்கப்படுகிறது. தொடர்ந்து பாருங்க, வசனத்தை கேளுங்க, வசனத்தை அறிந்து கொள்ளுங்க, வசனத்தின்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்க. இயேசு உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆசீர்வாதம் என்பது உமோடு கூட இணைந்து அவர்கள் செயல்பட கர்த்தர் கிருபை தாங்க. அவங்க இருதயம் புதுப்பிக்கப்படட்டும். அவங்க போராடுகிற காரியங்களிலே ஜெயத்தை தாரும். எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்யும். சத்துருவின் தந்திரங்களுக்கெல்லாம் விலகி காத்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல அறுவடையாய் இவர்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். நீதியாய் நேர்மையாய் நன்மையாய் வாழ கர்த்தர் இரக்கம் பாராட்டும். அவங்க சரீரத்தில் தேவையான எல்லா ஆரோக்கியத்தையும் அவர்களுக்குள்ள கட்டளையிடும். உங்க நாமத்தையே மகிமைப்படுத்த உயர்த்த கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும். உங்க திரு கரங்களிலே சமர்ப்பிக்கிறேன், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். வாரத்துக்கு 2 முறை ஒளிபரப்பப்படுகிற இந்த நித்திய ஜீவனை பாருங்க, மற்றவங்களோடும் ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்தில் சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்பப்படுகிறது பாருங்கள். ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் இயேசுவோடு கூட பேசுங்கள் வாருங்கள் என்ற வசனங்கள் உங்களுக்காக ஒளிபரப்பப்படுகிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு புதிய புதிய நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அவைகளெல்லாம் கண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், உங்களை ஒப்புக் கொடுங்கள். இயேசு பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை நான் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.